திராவண பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக திராவிடர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நடந்திருக்கிற ஒரு சம்பவம் வந்துட்டு வெக்கி தலை குனியக்கூடிய ஒரு சம்பவம், மிக கேவலமான ஒரு சம்பவம். இந்தியாவே இன்று தமிழகத்தை திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இந்தியா முழுக்க வேறு எந்த அரசியல் கட்சியும் தனக்கு ஆகாதவர்களுடைய வீட்டை இப்படி ஒரு நாசகரமான ஒரு வேலையை செய்வாங்க. கொடூரமாக உள்ள நுழைஞ்சு அத்துமீறி நுழைஞ்சு ஒரு வயதான பெண் ஒரு அம்மையாரை இவ்வளவு மோசமாக திட்டுவாங்க அப்படின்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நிறைய மாநிலங்களில் வேறு இது மாதிரி பழிவாங்கிற நடவடிக்கைலாம் கூட நடந்திருக்குது. அமித்ஷாவை தூக்கிட்டு ஒரு 100 நாள் சிதம்பரம் மத்திய அமைச்சராக இருக்கும்போது, உள்துறை அமைச்சராக இருக்கும்போது உள்ளே வச்சாங்க. அதுக்கு பழிவாங்கும் விதமாக சிதம்பரத்தை தூக்கி உள்ளே வச்சுருந்தாங்க. அதே 100 நாள் நீ உள்ளே இருந்து தாங்க, நீ எவ்வளோ பெரிய ஜாம்பாவனாவது இரு, பரம்பரை பணக்காரனாக கூட இருங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி பதிலுக்கு அவர் செய்தார். இப்படி பழிவாங்கிற போக்கு அரசியலில் எத்தனையோ இடத்துல பார்த்துருக்கோம். ஆனால் இப்படி ஒரு நாசகரமான ஒரு செயலை இப்போ தான் பார்க்குறோம். இந்தியாவே வெக்கி தலை குனியக்கூடிய அளவுக்குன்னு சொல்கிற மாதிரி, இந்தியாவில் முதன்முறையாகன்னு சொல்கிற மாதிரி நீதிமன்றத்துக்குள்ளாகவே நுழைந்து மிக பெரும் ஒரு ரவுடி மோதல், உள்மோதல், தாக்குதல்ன்ற மாதிரி நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் அங்கேருந்து அப்பாவிய மக்களையும் கொடூரமாக அடித்து மண்டையை உடைச்சதெல்லாம் திமுக ஆட்சியில் தான் 2009 அந்த காலகட்டத்தில். இந்தியாவிலேயே முதன்முறையாக வேறு எந்த மாநிலத்திலும் இந்த மாதிரிலாம் நடந்ததில்லை. தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கும். தீவிரவாத தாக்குதலை விட மோசமான தாக்குதலாக கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது நடத்தி காட்டிட்டார். முழுக்க அது வேறு ஒரு உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டது அப்படின்றது தான் பரவலாக பேசியிருக்கிறாங்க. நீதியை தேடி அப்படின்ற பேரில் இன்றைக்கி அது குறித்த ஒரு புத்தகங்கள்லாம் வெளியே வந்திருக்கிறது. திமுக அரசு, இந்த திராவிட மாடல் அரசு இன்றைக்கி எப்படிலாம் பழிவாங்க நோக்கத்தோடு இது செய்தது. காரணம் தமிழீழ இன படுகொலை நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த வழக்கறிஞர்கள் நடத்திய போராட்டம், சுப்பிரமணிய சாமிக்கு எதிராக நடத்தின அந்த போராட்டம், அதற்கு ஆதரவாக, அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டிய இந்த அரசு எதிராக செயல்பட்டதுன்றது தான் மைய கருத்தாக பேசப்படுற விஷயமாக இருக்கிறது. அதுபோல் ரெண்டாவது, இந்தியாவிலேயே வெட்கி தலை குனியக்கூடிய இன்னொரு சம்பவம், இதே திராவிடருடைய மாடல் ஆட்சி, கருணாநிதி அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது இப்போ நடந்திருக்கிறது. இந்தியாவில் எந்த ஒரு பத்திரிகையாளருக்கும் எவ்வளவோ ஊழல்கள்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. சமீபத்தில் கேரளாவில் கூட ஒரு பத்திரிகையாளர் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊழல் முறைகேடு வெளியிட்டதுக்காக இதே போல் இந்த முற்போக்குன்னு பேசுகிற கம்யூனிஸ்ட் அரசு அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் எப்படிலாம் எதிர்த்து வேலை செய்தால் ஒரு உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று அதை முறியடித்து திரும்ப அங்கே இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் நிறைய இடத்துல நடந்திருக்கு, பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே சவுக்கு சங்கர் என்கிற ஒரு நபர், அவர் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை சொல்கிறார் என்று அங்கே சட்டம் இருக்கிறது. உங்களுக்கு வழக்கு போடலாம், வழக்கு போட்டு கைது செய்து கொண்டுட்டு போகலாம். நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், அந்த மாதிரி நிறைய செய்திருக்கீங்க. அதை விட்டு ஒரு தனிநபர் தூண்டுதலின் பேரில் நீங்கள் ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டியுமே அந்த வீட்டில் அது ஊர்வலமாக போயிருக்கீங்க. வீட்டுக்குள்ளார அத்துமீறி நுழைஞ்சி பின்பக்க வாசல் கதவை ரொம்ப மோசமாக இடித்து தள்ளிட்டு உள்ளே நுழைஞ்சி 50க்கு மேற்பட்ட கும்பல் உள்ளார அந்த அதை என்ன சொல்கிறது, ஒரு மனித மலம் கலந்த அந்த நீர், சாக்கடை நீர்னு சொல்லுவாங்க, அதை வீடு முழுக்க கொண்டு போய் கொட்டி இறைச்சி, அதை விட 2 மடங்கு அந்த தாயாரை, வயதான அந்த அம்மா கொடூரமாக மன உளைச்சலை ஏற்படுத்துகிற அளவு உச்சகட்டம். மன உளைச்சலே தான் அது. அங்கே இருக்கிற அந்த அந்த நார செயல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சாக்கடை தண்ணி, மலம் கலந்த தண்ணி வீடு முழுக்க சமையல் அறை, படுக்கை அறை, வீடு முழுக்க கொண்டு போய் தெரித்து அப்படியே சாக்கடை முழுக்க நிறைஞ்சிருக்குது. அதை விட பல மடங்கு அந்த தாயாருக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொடுஞ்செயல். அவ்வளோ மோசமாக, நாசரமாக, ரொம்ப மோசமாக திட்டி அவ்வளோ கொடூரமாக ஒரு உளைச்சலை கொடுமையாக அந்த தாயாருக்கு ஏற்படுத்தியிருக்குது. இந்த வாணிஸ்ரீ ஜெயராம் யார் அப்படின்னா அவங்க தான் ஊர்வலமாக போகிறாங்க. என்னத்துக்கு போகிறாங்க அப்படின்றதுனாக்கா, அந்த சவுக்கு சங்கர் துப்புரவு பணியாளர்களை இழிவாக ஏதோ பேசிவிட்டார் என்பதற்காக. என்ன இழிவாக பேசினார்னா, ஒன்றும் இல்லை, அந்த துப்புரவு பணிக்காக வந்திருந்த அந்த வாகனம், அது பெண்களுக்காக மத்திய அரசு நிதியோட மாநில அரசு நிதியும் சேர்ந்து கொடுக்கப்படுறது. இந்த பெண்கள், குறிப்பாக துப்புரவு பணியில் இருக்கக்கூடிய பெண்கள் வாழ்வாதாரத்தில் முன்னேறி மேலே வரணும். பெண்கள் முன்னேறி வந்தால் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். ஆண்கள் சில வேளை ஒரு வேளை பொறுப்பற்றவர்களாக இருக்கலாம், இப்படியாகியும் இருக்கலாம். பெண்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றதுக்காக கொண்டு வந்த அந்த ஸ்கீம், அது துப்புரவு பணியாளர்களுக்கு தான் போகணும். ஆனால் அவங்களுக்கு இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 87 பேர் தான் உண்மையான பயனாளிகள். மீதி 200 பேருக்கு மேலே கொடுத்துருக்காங்க. மீதி அத்தனை பேருமே காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை தன்னுடைய பினாமி நபர்களின் பெயரில் அது போட்டு எடுத்திருக்கிறாருன்னு ஒரு செய்தியை வெளியிடுறார்.
இதில் எதுக்காக சொல்கிறேன்னா, மத்திய அரசு இப்படி வந்து ஏன் பெண்களுக்கு கொடுத்ததுன்னா, ஆண்கள் வந்து குடிச்சிட்டு அப்படியே பணத்தை செலவு பண்ணிடுவாங்க. அதனால் வந்து பெண்களுக்கு இந்த முக்கியத்துவம் கொடுத்து செய்த ஸ்கீம் இது. இதில் வந்து பெரும் லாபம் முழுக்க முழுக்க அந்த பெண்களுக்கு போய் சேராது. அவங்களுக்கு மாதம் பினாமி பேரில் அந்த ரூ. 20 மட்டும் கொடுத்துருவாங்க. மீதி எல்லாம் செல்வ பெருந்தகை அவருடைய பினாமி நபர் ஒருத்தருக்கு கொடுத்துருக்குறாங்க. அது யாருனாக்கா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இருக்கக்கூடிய அஞ்சலை என்கிற அந்த பெண்மணியுடைய மருமகன், அந்த கட்சி அவருக்கு நண்பராக இருக்கிறார். அவர் பேரில் போட்டு எடுத்திருக்கிற வாகனம் 2ன்றதெல்லாம் தொடர்ச்சி அவர் பேசியிருக்கிறார். இதில் துப்புரவு தொழிலாளர் பாதிக்கப்பட்ட விஷயத்தை தான் சொல்கிறார். அவங்க குடிச்சிட்டு இப்படி அப்படின்னு செலவு வீணடிச்சிருவாங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். இது ஒன்றும் பெரிய வார்த்தையே இல்லை. இதுக்காக ஒரு வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தும் போது அங்கேயே கேட்குறாரு, இதில் வந்து தவறாக எதுவும் சொல்லவில்லையே துப்புரவு பணியாளர்களை பற்றி, அவதூறாக எதுவும் பேசவே இல்லையே அப்படின்றத சொல்லி அந்த கைதை வந்து நிராகரிக்கிறார். சிறைப்படுத்துதலை நிராகரிச்சிட்டார். இப்படிப்பட்ட ஒரு வழக்கில் இன்றைக்கி இந்த வாணிஸ்ரீ ஜெயக்குமாருங்கிறவர் வந்து செல்வ பெருந்தகை கூட நெருக்கமாக இருந்து ஃபோட்டோ புகைப்படங்கள்லாம் இருந்திருக்குது. அந்த பின்னணியில் இந்த அம்மா வந்துட்டு ஒரு 500 துப்புரவு பணியாளர்களை திரட்டி கொண்டு போவதாக சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மையிலே துப்புரவு பணியாளர்களாக இல்லையானா அந்த வீடியோவை வச்சுட்டு இது ஒரு விசாரணையில் இவர்கள்லாம் போலியான நபர்களால் அழைத்து வரப்பட்டவர்களா, கூலிக்காக அழைத்து வரப்பட்டவர்களா அப்படின்றதெல்லாம் தெரியும். கோஷம் போட்டுட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே பஸ்ஸில் வந்து ஒரு 50 பேர்கிட்ட அந்த பக்கம் போகிறப்ப சவுக்கு சங்கர் அங்கேருந்து வீட்டிலேருந்து கார்லேருந்து வெளியே வரப்போ கல்லால் அடிச்சிருக்கிறாங்க. இது நமக்கு எதிரானது தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு உடனடியாக வீட்டுகளை அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் அப்போவே 100 சொல்லுவாங்களா, இதெல்லாம் வந்து பதிவாகும். நாளைக்கு வழக்குக்காக பதிவாகிற இடம் தான் 100. அங்கே வந்து இந்த மாதிரி பாதிச்சு இப்படி நடந்திருக்கு சார், இப்படி இருக்குது, இப்படியான பாதுகாப்பு வேணும்னு சொல்கிறாரு. சட்டம் என்ன சொல்லுது, இந்த பெட்ரோல் வண்டின்றதுக்கு 100 நீங்கள் 100 கிடச்சிங்கன்னா ஒரு 10 நிமிடத்துக்குள்ளாக எங்கே இருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்ட சம்பவம் நடக்கக்கூடிய அல்லது எனக்கு பாதுகாப்பு வேணும் ஏதோ ஒரு காரணத்துக்காக உதவி கேட்கக்கூடிய இடம் தான். அசம்பாவிதம் ஒன்று நடந்திருக்குது, உடனடியாக மீட்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த பெட்ரோல் 100. ஒரு காவல் எல்லைக்கும் சில வாகனங்களை ஒதுக்கி அதுக்குன்னே பணத்தை கொட்டி செலவு பண்ணி பெட்ரோல் வாகன வசதியெல்லாம் வச்சுருக்குது. அதுக்காக தான் 10 நிமிடங்களுக்குள்ளாக வர வேண்டும். ஆனால் 40 நிமிடங்கள் கழித்து தான் அந்த இடத்துக்கு பெட்ரோல் வண்டியே போயிருக்குது. அதற்குள்ளாக அந்த கும்பல் உள்ளே போயிட்டு அடித்து உடச்சி உள்ளே நுழைஞ்சி அந்த அம்மானுடைய செல்ஃபோன் வாங்கி அங்கேருந்தே லைவ் அந்த அம்மா கொடூரமாக மோசமாக திட்டுறாங்க. மிக மோசமாக அங்கேருந்து அந்த ரொம்ப கழிவுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கழிவை விட மோசமாகலாம் திட்டி அங்கேருந்து லைவ் எடுத்து போட்டு பேசி என்ன வார்த்தையை அவர் பேசியிருந்தார். குடிச்சிருவாங்க, அவங்க செலவு பண்ணுவாங்கன்னு சொல்கிற ஒரு வார்த்தை, அது என்ன பெரிய இழிவு வார்த்தை அது. நிறைய இடத்துல நடக்குது. நல்லவர்களும் இருக்கிறார்கள், குடிக்காதவர்களும் இருக்கிறாரு. இதுக்கு இவ்வளோ கோவப்படக்கூடிய இந்த தொழிலாளர்கள் தன்னுடைய பெயரை தங்களுக்கு வர வேண்டிய இந்த திட்டத்தை எவனோ ஒருத்தன் அனுபவிக்கிறான், அவனை தேடி போய் சட்டியை பிடிக்கிறதுக்கு துப்பு இல்லை. எவ்வளோ மோசமான ஒரு அப்பாவி மக்களாக இருக்கிறாங்க பாருங்கள். தனக்கு வர வேண்டிய லாபத்தை, தங்களுக்கு வர வேண்டிய அந்த துப்புரவு பணியாளர்களுக்காக வர வேண்டிய அந்த லாபத்தை அவங்க பயனடைய வேண்டியதை யாரோ ஒருத்தன் பினாமி பேரில் வச்சுக்கிறான்னா அவன் யாராக இருந்தான்னா சட்டியை பிடிச்சி எப்பரா நீ இப்படி செய்ய முடியும்னு கேட்குறதுக்கு வக்கல். ஆனால் இவர்கள் வந்து இப்படி பணத்தை குடிச்சிட்டு செலவழிச்சிருவாங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தை வந்து இதை பழி வாங்கணுன்றதுக்காகவே ஒரு வழக்கு. அதன் பேரில் அவங்க என்ன பண்ணுறாங்க, முழுக்க இதை சொல்லி இவ்வளோ பெரிய வன்முறை. இது வந்து இந்தியாவில் எங்கேயாவது நடந்திருக்குன்னா இல்லை, சத்தியமாக இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவர் மேலே எனக்கே விமர்சனம் இருக்குது, சவுக்கு சங்கர் மேலே விமர்சனம் இருக்குது, பலருக்கும் இருக்கலாம். அவருக்கு எனக்கு நம்பகத்தன்மை இல்லாதவராக இருக்கிறார், இன்னொருத்தருக்கு நம்பகமாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு நம்பகத்தன்மை இல்லாதவராக இருக்கலாம். தன்னை விட யாரும் பெரிய ஆளாக வந்துடக்கூடாது அப்படின்ற எண்ணம் அவருக்கு பத்திரிகையாளர் மத்தியிலே அவருக்கு அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கலாம். சில பேருக்கு இல்லை அப்படின்ற எண்ணம் கூட மறுப்பு இருக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அவர் சில ஊழல்களை சொல்லி கொண்டு இருக்கிறார் என்பதற்காக வேண்டிய அவர் வீட்டில் வந்து இப்படி செய்திருப்பது இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் அதை விட பேசாமல் வெடிகுண்டு வீசி கொலை செய்கிறதுக்கு சமானம் இல்லை. அதே தான் நடந்திருக்கு. அவன் போய் கூலி படையை வச்சுட்டு செய்துட்டு வரான், நீங்கள் கூலி ஆட்களை அனுப்பி செய்து வச்சுருக்குது. இதுக்கு பின்னணியில் சென்னை காவல்துறை நிச்சயமாக இருக்குதுன்றது தான் சவுக்கு சங்கருடைய பதிவாக இருக்கிறது. சென்னை காவல்துறை இருக்கக்கூடிய கமிஷனரும் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சி தலைவரும் சேர்ந்து இந்த திட்டமிட்டு செய்தது. இல்லைன்னா என்னுடைய செல்ஃபோன் கைப்பற்றப்பட்ட செல்ஃபோனில் இருந்த படங்கள் எல்லாம் ஒரு பேனராக போட்டு பதாகைகளோடு எடுத்து இப்படி திட்டமிட்டு உடனடியே பதாகைகள் உடனே இதெல்லாம் இந்த திட்டம்லாம் யார், ஒன்று செல்வ பெருந்தகையும் அந்த காவல் அதிகாரி சென்னை மாநகர கமிஷன் சொல்லிட்டு அவர் அருண் பேரை தான் குறை சொல்கிறார். அவர் 2 பேரும் சேர்ந்து திட்டமிட்டு தான் இதெல்லாம் செய்திருக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு என்னென்னா இதில் நிறைய விஷயங்கள் சிக்கிறது பெரிய விஷயமாக அது இருக்கும். அது வந்து என்னென்னா அங்கே சம்மந்தப்பட்டு பொறுப்பேற்றுக்கிட்டு வந்து அந்த தலைமையில் வந்து வாணிஸ்ரீ ஜெயக்குமார்ன்ற அந்த சகோதரி, இன்னும் இருக்கக்கூடிய சில பேர் அங்கே இருந்துட்டு செல்பேசி டவர் யாருக்கெல்லாம் போச்சு. இந்த நெட்வொர்க் நாளைக்கு விசாரணையில் வரும்.
வரணும். இதுதான் நீங்கள் நினச்சிட்டு அவ்வளோ லேசாக இதுலேருந்து தப்பி போயிடும். இது வந்து ஒரு சமூகத்துக்கு விரோதமான செயல். இந்த முழுக்க முழுக்க இந்த ஆட்சியாளர்கள் பின்னாடி இருக்கிறாங்க. இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சி சாட்சியாக இருக்குது. நாம் தமிழர் கட்சியில் அது ஒரு வரி அதில் வந்து சொல்கிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி 4 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சி சவுக்கு சங்கர் வீட்டில் நாரி கிடப்பதே சாட்சி. இதுதான் உங்களுடைய இந்த மாடல் ஆட்சியுடைய சாட்சி. எங்கே பார்த்தாலும் வன்முறை, எங்கே பார்த்தாலும் மிரட்டல், கண் எதிர்க்க கூப்பிட்டு மிரட்டி எனக்கு இவ்வளோ தொகை கொடு, நீ அப்புறம் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும்னு மிரட்டல் ஒரு பக்கம். எங்கே பார்த்தாலும் கொலை, டெய்லி ஒரு கொலை, எங்கே பார்த்தாலும் கொலை. இதனுடைய எப்படிலாம் இருக்குதுன்றதுக்கு சவுக்கு சங்கர் வீட்டில் நாற்றம் அடிக்குது இல்லை, நீங்கள் ஊற்றிருக்கிற சேரில் இதை விட கேவலமாக நாரி கிடப்பதே சாட்சி. இதுதான் 4 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சி, சவுக்கு சங்கர் வீடு நாரி கிடப்பதே சாட்சி. தான் உங்களுக்கு பொருத்தமாக இருக்க வைக்கிறதுக்கு பேர். இல்லை உங்களுக்கு எல்லாருமே சாதகமாக இருக்கிறார்கள், பத்திரிகையாளர் மன்றம் சாதகமாக இருக்கும், பத்திரிகையாளர்கள் சாதகமாக இருப்பார்கள், நம்ம என்ன வேணாலும் செய்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது. அணைய போகிறதுக்கு முன்னாடி ஜோதி விட்டு ரொம்ப நல்லா எரியும் பெருசானவங்க. அந்த மாதிரி நீங்கள் அணைய போகிற விளக்கா என்னான்னு தெரியல. காலம் வந்து உண்மையிலே சொல்கிறேன், இது வந்து அணைய போகிற விளக்கு இப்படி தான் அணையும். உச்சக்கட்ட அழிவு, உச்சக்கட்ட இதில் போய் நிற்கிறீங்க நீங்கள். இதனோட உச்சக்கட்டம் வேறு எதுவுமே இல்லை. 100 படுகொலைக்கு சமானம் இன்றைக்கி நடந்தது. நடு ரோட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த கொலைபாதகத்தில் நடந்துடுறது இந்த மாதிரி 10, 20, 30க்கு சமானம்னு சொல்லலாம். ஒரு வீட்டில் இதை விட நீங்கள் வேறு என்ன சாதிக்க முடியும் சொல்லுங்கள்? ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாங்க, வழக்கு போடுங்க, சிறையில் வைங்க. அதை விட்டு வீட்டில் போயிட்டு நீங்கள் மிரட்டி இப்படியான கூலிப்படைகளை, இது ஒரு விதமான கூலிப்படை தான். அது பக்காவை நீங்கள் மறுக்கலாம். நாளைக்கு இது ஒரு விசாரணை வரும். விசாரணை வரும்போது அங்கே இருக்கக்கூடிய செல்ஃபோன் டவரில் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன வேணாலும் மறைக்கலாம். காலம் என்றைக்காக இருந்தாலும் உண்மை ஒரு இதுவாக தான் இருக்கும். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி செல்வ பெருந்தகை ஏன் அந்த பின்னணியில் ஏன் அப்படிலாம் இருக்கிறார்? அவருக்கு தெரியாமல் இது நடந்திருக்காது. அதுக்கு என்ன சொல்ல வர்றாரு சவுக்கு சங்கர் அப்படின்னாக்கா, செல்வ பெருந்தகை இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் திருவேங்கடன்னு ஒருத்தர் என்கவுண்டர் பண்ணாங்கல்ல, புதிய கமிஷனராக அருண் வந்த 3வது நாளே இந்த என்கவுண்டர் நடந்தது என்ன அப்படின்றப்ப, நான் 2வது முறையாக கைது செய்யப்பட்ட போது மதுரையிலிருந்து என்னை சென்னை புழல் சிறைக்கு மாற்றினாங்க. அப்போ அங்கே இருக்கிறப்ப இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இருந்தவர்களெல்லாம் உள்ளே இருந்தாங்க. அவர்களோடு பேசும்போது கிடைத்த தகவல், செல்வ பெருந்தகைக்கும் திருவேங்கடத்துக்குமான நெட்வொர்க்கு, இந்த கொலை பின்னணியில் செல்வ பெருந்தகையினுடைய பங்குகள் இப்போ என்னென்னலாம் இருந்தது அப்படின்றது முழுக்க அவனுக்கு மட்டுமே தெரியும். அவனுக்கு வந்து செல்வ பெருந்தகைக்கும் இது சிட்டி கமிஷனராக இருந்தவர்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியும். அதனால தான் அவரை போட்டு தள்ள வச்சார் செல்வ பெருந்தகை. அதுக்கு காரணம் சென்னை காவல் ஆணையர்னு பகிரங்கமாக பேட்டியை கொடுக்குறாரு. இதை பற்றியும் பேசி வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு வர வேண்டிய அந்த லாபம் எப்படி ஒரு பினாபின் அவருக்கு போகிறது, அது எப்படி செல்வ பெருந்தகை இவருக்கு இருக்கிறது அப்படின்றதையும் போட்டு உடைக்கிறார். இதெல்லாம் சேர்ந்து இந்த இருவரையும் கோபப்படுத்தி இருக்கிறது. அதனால தான் இவர்கள் கூலிப்படைகள் போல் இந்த கூலி ஆட்களை அனுப்பி இப்படி செய்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நான் இது வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகையை விமர்சித்ததில்லை, சிட்டி கமிஷனர் விமர்சித்ததில்லை. ஆனால் இப்படி நடந்திருக்கிற இந்த சம்பவம் வந்துட்டு ஒரு அநாகரிகத்தினுடைய உச்சம். இது உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக இவ்வளோ உச்சத்தில் நீங்கள் இருக்கவே கூடாது. நாளைக்கு என்னையும் இந்த மாதிரி பழி வாங்கலாம், மற்றவங்களையும் பழி வாங்கலாம். பழி வாங்குவது மட்டுமே உங்களுக்கு ஒரு நோக்கமாக இருந்துச்சுன்னா அதுக்கு சில வரலாற்று சம்பவங்கள்லாம் இருக்கிறது. சர்வாதிகாரத்தினுடைய உச்சம்ன்றது இந்த நாட்டுக்கு ஒரே ஒருத்தர் தான் நீங்கள் சொல்லலாம். இன்னும் வரைக்கும் அது நீங்கள் அதை மீறியான ஒரு சர்வாதிகாரம்லாம் இல்லை. இந்த அன்னை இந்திரா காந்தி அவர்கள் பின்னாளில் அது மன்னிப்பு கேட்டாங்க. எமர்ஜென்சி பீரியடில் அதுக்கு என்னென்னலாம் செய்தாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அவங்கள அசைக்கவே முடியாதுன்னு இருந்த ஒரு பெரிய இடம் அது. நீங்கள் உண்மையிலே அவங்கள அசைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலி, அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை. சந்தர்ப்பம் என்ன நடந்ததுன்னா, கைவிலங்கை போட்டு கைது பண்ணி ரோட்டில் இழுத்துட்டு போனாங்க. நடந்தது இந்தியாவுக்குள்ளே தான் நடந்தது. இந்த ஆட்சியாளர்கள் நீங்கள் இதை நினச்சிக்க, உங்கள்கிட்ட பணம் அதிகாரம் இருக்குது, பல ஆயிரம் கோடி இருக்கிறது, ஊழலை மறைப்பது போல் நடப்பது எல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்கலான்னு நீங்கள் அதிகாரத்தினுடைய உச்சியில் உங்கள்கிட்ட எந்த நேர்மையான அதிகாரியாக வந்தாலும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு பேர் எடுத்துக்கிட்டு போய் கடைசியாக சூசைட் பண்ணிக்கிற செலவு கூட வரும். அதுதான் உங்கள்கிட்ட இந்த ஆட்சியாளருடைய பெருமை. திராவிட மாடல் ஆட்சி, குறிப்பாக திமுகவினுடைய ஆட்சி என்னன்னா, எப்படிப்பட்ட நல்ல அதிகாரி உங்கள்கிட்ட வந்தாலும் கேவலப்பட்டு வெளியில் போவாங்க. இதான் நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களுடைய அதிகாரத்தினுடைய திமிரை எல்லாம் நீங்கள் அதிகாரிகள் மூலமாக வந்து அழுத்தம் கொடுத்து செய்ய வச்சு அவப்பேரை எடுத்து வெளியே அனுப்புறது ஒரு பக்கம். இவர்களும் தங்களுக்கு இந்த அதிகாரம் வந்துடுச்சு அப்படின்னு இவங்களும் உச்சத்தில் ஆட வேண்டியது. இதெல்லாம் ரொம்ப தவறு. இது வந்து இந்த ஆட்சியாளர்கள், இந்த திராவிட மாடல் ஆட்சி, குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் சர்வாதிகாரிகளுடைய பட்டியலெல்லாம் எடுத்து முதல்ல பார்த்துக்குங்க. அவங்களாம் எப்படி வந்து வீழ்ந்து போனார்கள் அப்படின்ற வரலாற்றையும் நீங்கள் பார்த்துக்குங்க. கருணாநிதி அவர்கள் கூட ஒரு அதிகாரத்தினுடைய உச்ச வரம்பில் ஆட்டம் ஆடினார்.
தனக்கு ஆகாதவர்களும் எப்படிலாம் பழி வாங்கினார், இந்த மாதிரிலாம் கூட வரல. அந்த அளவு ஒரு நாகரிகமாக பழி வாங்குறாரு. மிஞ்சி போனால் வீட்டை போய் இடிப்பார், அத்துமீறி ஆக்கிரமிப்பு வெளியிடத்துல இத்தனை அடி வந்திருக்குன்னு நல்ல வீட்டை இடிப்பார், டி ராஜேந்தர் வீட்டை அடித்த மாதிரி. வேறு ஏதாவது பழி போட்டு உள்ளே நடத்துவார். இப்படி தான் நடந்திருக்குது. இல்லையா பேசாமல் ஆளை போட்டு வச்சு என்கவுண்டர் பண்ணி முடிப்பாங்க. இப்படி ஒரு சர்வாதிகார எண்ணத்தோடு தான் அவர் இருந்தார். இந்த அளவுக்கு மோசமாக இந்தியாவில் இப்படி யாரும் செய்ததில்லை. கேவலமாக இருக்குது. இந்த வரை திராவிட மாடல்னு கொண்டு போயிடாதீங்க, வெளியில் கொண்டு போயிட்டு எங்கேயும் பேசாதீங்க. மிக கேவலமாக இருக்கிறது இந்த புத்தி. இவ்வளவு நாசகாரமாக இருக்குது. யார் தான் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறான்னு தெரியல. இப்படி ஒரு ஆலோசனை சொல்லணுமா? இதை விட கேவலம் வேறு எதனா எடுக்கலாமா? உங்களுக்கு அழிஞ்சு போகிறதுக்கு இதெல்லாம் காரணமான்ற கேள்வி இருக்குது உங்களுக்கு. ஒரு பத்திரிக்கையாளர் அவருடைய கடமையை செய்கிறான், அது சரி தவறு நீதிமன்றத்தில் நீங்கள் பேச வழக்கு போடுங்க, பழி கூட வாங்குங்க. திரும்ப வராங்க, வழக்கு நடக்கும்போது ஓகே. நீங்கள் என்ன இப்படிலாம் வந்து செய்யுது? நாளைக்கு யாருமே பேச முடியாதில்ல. எல்லாரையும் வளைச்சிட்டிங்க, இந்த ஊடகம் எல்லாம் வளைச்சிட்டிங்க. பேசக்கூடியவர்கள் யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் யாருமே கேட்காம போயிடுவாங்கன்றதுடைய உச்சம் என்னென்ன, நீங்கள் சில காவல் அதிகாரிகள் கேட்டிருக்கிறாங்க, இதுக்கு எதிர்ப்பு ஏன்னா வருமா சவுக்கு சங்கர் விஷயத்துக்கு? சில பேர் கேட்பாங்க, ஏன் திருப்பி கேட்குறாங்க? ஏகலைவன் மேலே வழக்கு போட்டால் இதெல்லாம் எதிர்ப்பு வருமா? ஏன் அப்படிலாம் கேட்குறாங்கன்னா காரணம் இதுதான், தெரிஞ்சுக்கிட்டு பழிவாங்கிற வேலையை செய்கிறது. இது எங்கே வந்து நிற்குதுன்னா கடைசியாக அப்படி ஒரு அநாகரிகமான ஒரு நாசகரமான ஒரு புத்தியில் வந்து முடிஞ்சிருக்கு. உங்களுக்கு கேட்க ஆள் இல்லை, எல்லாத்துக்கும் விசில் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க இந்த பத்திரிகையாளர் கூட்டம். இதனுடைய விளைவு சவுக்கு சங்கர் சரியானவரா இல்லையா, அவரால் சில பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா பத்திரிகையிலேயே அப்படின்னா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் அதுக்காக இப்படி செய்திருக்கலாமா சொல்லுங்கள்? எப்படி காவல்துறையினுடைய ஒரு ஒரு இது இல்லாமல் எப்படி அது போயிருக்கும்? உடனடியாக உங்களுக்கு சொல்கிறாங்க, இது இல்லாமல் ரோட்டில் ஊர்வலமாக போகிறாங்க. உங்களுடைய இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது, சென்னைக்குன்னே வந்து உளவுத்துறை ஒன்று தனியாக இருக்குது, ஐஎஸ் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் சொல்லிட்டுன்னு, அது வந்து உடனே தகவல் சொல்லும். இல்லை போட்டுட்டு போகிற கோஷம் என்ன ஏதுன்னு போலீஸ் கேட்க மாட்டாங்களா? நாளைக்கு ஒன்றும் வேணாம், ஏகப்பட்ட அதிருப்தி உங்கள் மேலே, திருட்டு கொல்ல ஊழல்னு நடந்துக்கிட்டே இருக்குது. உதயநிதி வீட்டில் ஒரு 100 பேர் 1000 பேர் மக்கள் கொதித்து எழுந்து போயிட்டு ஊர்வலம் போயிட்டு கோஷம் போட்டுட்டு இந்த மாதிரி துப்புரவு தொழிலாளர் மாதிரி போகும்போது காவல்துறை விட்டுடுமா? போயிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி இவ்வளோ ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அனுமதிக்குமா? எப்படி சவுக்கு சங்கர் வீட்டுக்கு அதை அனுமதிக்கிறீங்க? 40 நிமிடம் பெட்ரோல் வண்டி வரதுக்கு மட்டுமே 40 நிமிடம் ஆயிருக்கு. அதுக்கு பிறகும் கூட 2 மணி நேரம் அங்கேருந்து அப்புறப்படுத்துறதுக்கு. சட்டவிரோதமாக ஒரு அராஜகத்தை உள்ளே செய்துட்டு இருக்கிறாங்க. அவங்க உடனே கைது பண்ணி உடனே வண்டியில் ஏற்றி வச்சு கொண்டு போய் செய்கிறதுக்காக எதுவுமே இல்லாமல் நீங்கள் எப்படி இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க? நாளைக்கு உதயநிதி வீட்டிலையோ இல்லை மற்றவர்கள் திமுக நபர்களுடைய வீட்டிலையோ மக்கள் உங்கள் மேலே கோபம் இருக்காதா? ராஜபக்சே குடும்பத்துக்கு நடந்தது ஞாபகம் இருக்குதா? அந்த மாதிரி உங்களுக்கு நாளைக்கு நடக்காதா? நடக்கும்போது காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குமா? அதே மாதிரி 40 நிமிஷம் வராமல் இருந்துட்டு அப்புறம் வந்த பிறகு ஒரு 2 மணி நேரம் எல்லாம் முடிஞ்சிட்டு பிற்பாடு கலைஞ்சி போங்கன்ற மாதிரி வேடிக்கை பார்த்தா சரியாக இருக்குமா? அது ஒத்துக்குவீங்களா நாளைக்கு? ஒருவேளை நாளைக்கு ஆட்சி மாறுது, 2026 மாறுது, இது உங்களுக்கு கடைசி காலம், அது மட்டும் வச்சுக்கோங்க மனசில். மாறுது, அதிமுக அரசு வந்து ஒருவேளை மற்ற வேறு எந்த கட்சியோ வந்து வேறு ஏதோ புதிய கூட்டணி கட்சியோ வந்து உங்களை பழி வாங்குதுன்னு வச்சுக்கோ, அப்போவும் நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். இந்த மாதிரி பழி வாங்கி உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி மக்களுடைய பணத்தை கோடியாக கொள்ளடிச்சு சுருட்டி இருக்கிற உங்கள் வீட்லேயோ உங்கள் மாப்பிள்ளை வீட்லேயோ மலத்தை வாரி எல்லாத்தையும் மக்கள் வீசுகிறாங்க அப்படின்னு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது தப்புன்னு பேசக்கூடிய முதல் நபராக நாங்கள் இருப்போம். பத்திரிக்கையாளர்னா உங்கள் வீட்டில் வந்து கழிவு விடுற ஆளுன்னு நினச்சிட்டிங்களோ? எதுவுமே பேசக்கூடாது. சில பேர் இருப்பாங்க, அதுக்காக எல்லாருமே அப்படி இருக்கணும்னு நினைப்பாங்களா? பேசுவாங்க, ஒருத்தர் 2 பேர் பேசுவாங்க. அது என்ன செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க. இல்லை கூப்பிட்டு நீங்கள் பேசுங்க. வழக்கம் போல தான் பேரம் பேசிட்டு இருக்கிறீங்களா, அப்புறம் நான் அந்த மாதிரி பேசுங்க. எல்லா பத்திரிக்கையாளரும் உங்களுக்கு இதே மாதிரி ஜால்ரா அடிச்சுட்டுப்பாங்கன்னு எப்படி நினைக்க முடியும்? பத்திரிக்கையாளர்கள்ன்றது உங்கள் வீட்டில் வந்து அதான் சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் எடுப்பாக நினச்சிட்டிங்களா, துடுப்பாக நினச்சிட்டிங்களா? யாருமே பேசக்கூடாதா? இது ஜனநாயகத்தினுடைய 4வது தூணுன்ற ஒரு இடத்துல உங்களுக்கு பேச்சு சுதந்திரமே ஜனநாயகம் தான். ஜனநாயகம் சொல்கிறதே பேச்சு சுதந்திரம் தானே. இதுக்கு வந்து நீங்கள் அவன் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, சரி தவறு என் மேலே அவதூறு பண்ணிட்டோம், கோர்ட் இருக்குது, தண்டனை வாங்கி கொடுங்க. அதுக்காக நீங்கள் சேர்ந்து இது வந்து கூட்டு சதி. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், சவுக்கு சங்கர் சொல்கிறாரே இல்லையோ, நான் கூட சொல்கிறேன், எல்லாருமே சொல்கிறாங்க இது கூட்டு சதி. காவல்துறையும் செல்வ பெருந்தகை பின்னணியில் இருந்திருக்கிறாங்க. இது நாளைக்கு விசாரணை இன்றைக்கி நீங்கள் எதிர்லாம், இந்த காவல்துறை விசாரிக்கக்கூடாது, சிபிசிஐடி விசாரிக்கணும், இல்லை சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்கிறாப்புல சவுக்கு சங்கர் பேட்டி கொடுத்துருக்கிறார். நாளைக்கு விசாரணையில் வரும்போது இதெல்லாம் தெரியும், இது கூட்டு சதி, இது நீங்கள் செய்திருக்கீங்க. இதுக்கு மனசாட்சி உள்ள ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் எதிர்ப்பு தெரிவிப்பான். அது திமுகவில் தண்டத்துக்கு கூட்டணி வச்சுட்டு இருக்கிற ஓசி சோறுகளாக இருந்தாலும் சரி,
இதுக்கெல்லாம் நீங்கள் வாயை திறக்கலாம் உண்மையிலேயே 100க்கு 100 ஓசி சோறு தான். யாருக்கு நடந்தாலும் நாளைக்கு ஆட்சி மாறுகிறது, காட்சி மாறுகிறது. சுபவீரபாண்டியன் ஐயா வீட்டில் அப்படி நடந்தாக்கா அது அனுமதிக்க முடியுமா? மதிப்புக்குரிய வீரமணி ஐயா வீட்டில் நடந்தால் அனுமதிக்க முடியுமா? திமுக கூட்டணி கட்சிகள் இருக்காங்களா, அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவத்துக்கு நடந்தால் அனுமதிக்க முடியுமா? எல்லாருக்குமே அரசியல் பகை இருக்குது. இப்படி யாராவது ஒருத்தர் வந்து இப்படி பழிவாங்கிற விதமாக அவனை கொச்சப்படுத்து, கடந்த ஆட்சியில் இவ்வளோ அதிகாரம் பிடிச்சி ஆடிக்கிட்டு இருந்தாங்கல்ல, கொச்சப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும். யாராவது துணிஞ்சு செய்தாங்கன்னா அது அராஜகத்தின் உச்சம்னு கண்டிக்கிறதே பத்திரிகை சமூகம் தான். எப்படி நீங்கள் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க? கூட்டணி கட்சியிலேருந்து திருமாவளவன் அவர்களுடைய அறிக்கை வந்திருக்கிறது, நேர்மையாக வந்திருக்கிறது. திமுக ஆட்சியின் மேலே ஒரு அவப்பெயர் வருகிறது என்பதற்காக இது நடந்திருக்கலாமோ, நீங்கள் நேர்மையாக விசாரிக்கணுன்றார். அப்போ கூட அது ஒரு சேஃப்டியாக தான் சொல்கிறாரு. எது எப்படி இருந்தாலும் சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்தது ஒரு அராஜகத்தின் உச்ச போக்குன்றாரு, வரவேற்கக்கூடியது. சீமான் இந்த பக்கம் அறிக்கை கொடுத்துக்கிறார், ஒரே வார்த்தை, இந்த 4 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சி, சவுக்கு சங்கர் வீடு நாரி கிடப்பதே சாட்சி. நீங்கள் அழிய போகிற நேரத்தில் உச்சத்தில் இருக்கும், அணைய போகிறதுக்கு முன்னாடி உச்சத்தில் எரியும்ல, அந்த மாதிரி ஒரு அராஜகத்துடைய உச்சத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்க. உங்கள் அழிவை நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கீங்க. செல்வ பெருந்தகை அவர்களுக்கு இந்த பட்டியல் சமூகன்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிடம் இந்த பதவியை கொடுத்துருக்குது. என்ன தான் உங்களுக்கு அந்த பதவியை கொடுத்துட்டாலும் நீங்கள் யாருன்றதை அப்பப்போ நிரூபிச்சுட்டு இருக்கிறீங்களோ அப்படின்றது தான் சவுக்கு சங்கருடைய கேள்வியாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய நல்லவர்களோட உங்களோட தொடர்பு இருந்ததுனாக்கா அது நல்ல அரசியலாக மாறிக்கிட்டு இருக்கும். நேரம் எங்கேயோ கொண்டு போய் இந்த கட்சி நிறுத்திருக்கலாம். தொடர்ச்சியாக வந்ததுலேருந்து உங்கள் தொடர்பெல்லாம் பாருங்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உங்களுடைய சிக்கல், உங்கள் பேர் இருக்குதுன்னு இன்றைக்கி அவர் சவுக்கு சங்கர் சொல்கிறார். முறைகேடு விஷயத்தில் உங்கள் பேர் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அந்த கட்சிக்கு எவ்வளோ பெரிய அவமானம் இன்றைக்கி நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க. அதுவும் எந்த சமூகத்தினுடைய பேரில், பட்டியல் சமூகன்ற பேரில் உள்ளே உட்காந்துட்டு அந்த சமூகத்துக்கு ஒரு இழிவை ஏற்படுத்துகிற வேலையை செய்திருக்கீங்க நீங்கள் அப்படின்றது தான் சவுக்கு சங்கருடைய குற்றச்சாட்டு சொல்ல வருது. இதுக்கெல்லாம் என்ன பதிலை சொல்ல போகிறீங்க? வழக்கம் போல் இது வந்து பொய்யாக என் மேலே கட்டமைக்க சொல்கிறது, நான் நீதிமன்றத்தை சட்டப்படி இதுதான் நீங்கள் சொல்லுவீங்க. நீதிமன்றம் விசாரிக்கும், என்றைக்குமே உண்மை சித்திராது. அதிமுக கண்டிச்சிருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி கண்டிச்சிருக்குது. நேர்மையுள்ள, நல்ல மனசாட்சி உள்ள, எப்படிப்பட்ட மோசமான அரசியல் செய்யக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் கட்டாயம் இதை கண்டிக்கணுங்க. நல்ல பத்திரிகையாளர்கள் இன்றைக்கி அவருக்கு வந்தது நாளைக்கு நமக்கும் வரும். சவுக்கு சங்கர் கைது செய்தப்பெல்லாம் நான் வந்து ஆதரிக்கிறேன். அதில் வந்து ஒரு கட்டத்தில் அவருக்கு வந்து வேறு மாதிரி அவர் போயிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு நான் அதை பேசலை. ஆனால் கைது செய்த விதம் வந்து சரியானதல்ல அப்படின்னு கண்டித்து பேசியிருந்தேன். நான் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நடந்திருக்கிற இந்த விஷயம் வந்துட்டு எப்படிப்பட்ட பத்திரிகையாளரும் வந்து கட்டாயம் நீ பத்திரிகை உலகத்தில் இருக்கிற சேர்ந்த ஒருத்தர் உண்மையான பத்திரிகையாளர் வந்து இதை கண்டிக்கணும். இன்றைக்கி அங்கே வந்திருக்குது, நாளைக்கு உங்களுக்கு வரும். நாங்கள் இல்லை சேஃப்டியாக இருக்கிறோம், இந்த அரசுக்கு ஆதரவாக இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை இன்றைக்கி நீங்கள் நினச்சிங்கன்னா, காட்சி மாறும், ஆட்சி மாறும்போது நீங்கள் எல்லாம் அப்படி இருந்தீங்கன்றதால உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு பழி வாங்குற நோக்கத்துக்கு கூட இந்த அரசு செய்துன்னு வச்சுக்க. புதுசாக வரப்போகிற அரசு அப்போவும் தப்புன்னு நம்ம நிற்கணும். நாங்கள் நிற்போம். சவுக்கு சங்கர் சொல்கிறது தான். இப்போ 4 வருஷமாக இந்த ஆட்சி அராஜகத்தினுடைய உச்சமாக இருக்கிறது, சீர்கட்ட ஆட்சி. நான் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிறேன். தயா நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம் 4 வருஷத்துக்கு முன்னாடியே. இந்த திமுக அரசு மாடல் அரசு வந்தாக்கா பெருசாக நட்டு நிற்க வச்சுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணதே நீங்கள் தான், சவுக்கு சங்கர் தான். இந்த திமுக ஆட்சி வர்றதுக்கு புரோக்கர் வேலை பண்ணதே சவுக்கு சங்கர் தான். நாங்களாம் அப்போ எதிர்த்தோம், தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தோம். எங்களெல்லாம் 4ஆம் தரம் மாதிரியான ஆள் நடத்தினார் அவர். பேட்டிக்கு வானா கூட இந்த பக்கம் வந்துட மாட்டார். அப்படிப்பட்ட உத்தமன் இந்த ஆட்சியை உட்கார வச்சு விட்டு இப்போ என்னாந்தார், 4 ஆண்டு கால ஆட்சி மிக மோசமான ஒரு ஆட்சி, இது அராஜகத்தினுடைய உச்சம், இவர்கள் இப்படித்தான் இருப்பாங்க. இதைத்தான் நாங்களும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இவங்களுடைய குணாதிசயம் அந்த மாதிரி, இதெல்லாம் ஆதரிக்கக்கூடாது. கூட்டு கொள்ளை அடிக்கிற கும்பல் மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு பேச்சு சுதந்திரம் இருக்காது, கருத்து சுதந்திரம் இருக்காது. பல முறை பார்த்துட்டு நீ திடீர்னு குறுக்கால வந்து நுழைஞ்ச பத்திரிக்கையாளர்ப்பா, இதெல்லாம் வேணாம், ஆதரிக்காத, பேசாதன்னு சொல்லியிருந்தோம். நாங்கள் அதிமுகவுக்கான ஆதரவும் கிடையாது. நாளைக்கு எங்களுக்கெல்லாம் ஒன்று வந்துச்சுன்னா அதிமுக அறிக்கை விடுவோம், உங்களை மாதிரினா விடாது, அறிக்கை விடாது. மற்ற கட்சிகள் விடுவோம்னா விடாது. ஏன்னா எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணிட்டு உட்காந்துக்கிறோம். ஆனாலும் பேசுகிறத பேசிக்கிட்டு இருப்போம். இப்படி இருந்துட்டு பொதுவில்னு சொன்னோம். அதுக்கு முட்டு கொடுத்து அந்த ஆட்சி வர வச்சுட்டு இப்போ வந்துட்டு இந்த ஆட்சி இப்படிப்பட்ட ஆட்சி இது அராஜகத்தினுடைய உச்சம், ஊழல் பெருசு ஒரு ஒடி போச்சு, கொலை நடந்துகிட்டு இருக்குது, மிக மோசமான ஆட்சி கத்திட்டு இருக்கிறல்ல. இதைத்தான் நாங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடியிருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம். தப்பு பண்ணாதீங்க சவுக்கு சங்கரே, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. எது எப்படி இருந்தாலும் சவுக்கு சங்கருக்கு இன்று நடந்திருப்பது இது அராஜகத்தினுடைய உச்சம். இந்திய அளவில் வேறு எந்த மாநிலத்திலும் எந்த பத்திரிகையாளருக்கும் இப்படி நடந்தது கிடையாது. 1. 2வது, எந்த ஒரு மானுடத்தின் பேரில் நம்பிக்கை இருக்கக்கூடிய யார் ஒருத்தருக்குமே அப்படி நடந்திருக்காது. அரசியல் கட்சியில் காழ்ப்புணர்ச்சி இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி வாங்கிக்குவாங்க. மிக பெரும்
மிக பெரும் உச்சம் அதிகாரத்தில் இருந்த செல்வி ஜெயலலிதாவே சிறைக்குள்ளே போய் வந்துடுச்சு. தன் வாழ்நாள் முழுக்க அந்த காலத்தில் கைதானதும் சரி, பிறகு எதுவுமே இல்லை, அதை வச்சே உருட்டிட்டு பாளையங்கோட்டை சிறையிலே பாம்புகள் பள்ளியில் நடுவிலேன்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டே இருந்த ஐயா கலைஞர் கூட காழ்ப்புணர்ச்சி அரசின் பேர உள்ளே போயிட்டு வந்ததாக அரசியல் பேசப்பட்டது. நீங்கள் நாளைக்கு சிறைக்கு போக மாட்டீங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? காலம் இப்படியே இருந்துருமா? எத்தனை ஊழல், அடுக்கடுக்கான ஊழல், நீங்கள் மட்டும் எப்படி தப்பிச்சுக்கிட்டே இருக்க முடியுது உங்களுக்கு மட்டும்? அது எப்படி உங்களுக்கு வர்றப்பெல்லாம் ஒரு விஞ்ஞானபூர்வமான அப்படின்னு ஒரு முடிவு வந்து ஒன்றும் இல்லாமல் போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. காலம் வரும். மஹிந்த ராஜபக்ஷேக்கு வந்தது நாளைக்கு உங்களுக்கும் வரும், உங்கள் கூட்டத்துக்கு வரும், இந்த திராவிட மாடல் கூட்டத்துக்கு முட்டு கொடுத்தவங்களுக்கும் வரும். சவுக்கு சங்கர் அவருடைய கடமையை செய்கிறார், சரி தவறு நீங்கள் விமர்சனம் பண்ணுறது வேறு விஷயம். அராஜகத்தினுடைய உச்சமாக, ஒரு கொடுங்கோல் ஆட்சியினுடைய உச்சமாக நடந்துக்கிட்டீங்க. அது 10 படுகொலைக்கு சமானமானது ஒரே நேரத்தில். இதை விட மோசமாக ஒரு அரசு தன்னுடைய முகத்தை வெளிக்காட்ட முடியாது. இது எதை காட்டுதுன்னா, திமுக திராவிட மாடல் அரசு என்பதுடைய முகத்தை, கோர முகத்தை அம்பலப்படுத்தி இன்றைக்கி காட்டியிருக்குது. இதுதான் எங்களுடைய கேவலம். இதுக்கு மேலே உச்சம் எதுவுமே இல்லை. இதுதான் எங்களுடைய கேவலம். இதை தான் நீங்கள் சொல்லி இருக்கீங்க. இந்தியாவுக்கே தலைகுனிவை ஏற்படுத்துந்து உயர்நீதிமன்றத்துக்குள்ளாக உங்கள் காவல்துறையை ஏவல் துறையாக மாற்றி நடத்தின தடியடி அசிங்கப்பட்டு நின்றுச்சு. இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஜனநாயகமும் அப்படியே அசிங்கப்பட்டு, நீதிமன்றத்துக்கே இந்த கதியா, நீதிபதிகளுக்கே இந்த கதியா, இப்பொழுது பத்திரிகையாளர்களுக்கே இந்த கதியா, நியாயத்தை கேட்குறவனுக்கு இந்த கதியா. அது பின்னாடி அரசியல் இருக்குது, இல்லை வேற. சவுக்கு சங்கருக்கு நீங்கள் செய்தது மறக்க முடியாத, மன்னிக்க முடியாத ஒரு மாபெரும் குற்றம். இன்றைக்கி நீங்கள் தடயங்களை அழிக்கலாம், மாற்றலாம், வழக்கில் இருந்து தப்பிக்கலாம். என்றேனும் ஒரு நாள் நீங்கள் நீதிக்கு கட்டுப்பட்டு பதில் சொல்லி ஆகணும். திரும்பவும் சொல்கிறேன், அந்த காவல் அதிகாரிகளுக்கு தயவு செய்து சொல்கிறேன், என்னுடைய அந்த 35 வருஷத்தில் நீங்களும் இருந்திருப்பீங்க. அந்த வருஷத்தில் நீங்களும் தான் சர்வீஸில் இருந்திருக்கீங்க. இவங்களுக்கு பின்னாடி வந்திருக்கிற பல பேர், எத்தனை அதிகாரி இருந்தாலும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் வெளியே நின்று இருக்கணும். அறிவு ரொம்ப சாமர்த்தியமாக தப்பிச்சு வெளியே நின்றவங்களாம் நல்ல பேரோடு தான் இருக்கிறாங்க. பேரை கெடுத்துக்கிட்டு, அசிங்கப்பட்டுட்டு, அவமானம் பண்ணிவிட்டு உங்களோட வாழ்நாள் முழுதும் ஒரு கரும்புள்ளியை சுமந்துக்கிட்டு இருக்காதீங்க. அதுதான் நம்ம கேட்குறோம். ஏற்கனவே இந்த திமுக மாடல் அரசுடைய சட்டம் ஒழுங்குக்கு என்ன சாட்சின்னு என்ன கேட்டிங்கனாக்கா, ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர், தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை நடந்து முடிஞ்சதே வந்து மிகப்பெரும் ஒரு கரும்புள்ளி அவமானங்க திராவிட மாடல் அரசுக்கு. அதுக்கு அடுத்த மிகப்பெரும் கரும்புள்ளியாக இன்னொரு கரும்புள்ளி, அதை விட கூடுதலானது எதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை தான் சொல்லணும். அதை விட கூடுதலானதுன்னு சொல்லணும். இது படுகொலையை விட மோசமானது இன்றைக்கி நடந்திருக்கிற விஷயம். இது வந்து வழக்கு நாளைக்கு நீடிக்கும். எல்லாரும் நீங்கள் வந்து பதில் சொல்ல வேண்டிய இடம் ஒரு இடம் இருக்குது. நீதிமன்றம் எப்போதுமே உங்களுக்கு மட்டுமே சாதகமாக இருக்காது. நீதிமன்றம் தன்னுடைய கடமையை கட்டாயம் என்றைக்காக இருந்தாலும் செய்தே தீரும். இன்றைக்கி இல்லைன்னா கூட நாளைக்கு மாறும். நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும், கூண்டில் நிற்கணும். யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் ஏவுகணையாக மாறினதுக்கான வழியை அன்றைக்கி உணர்வீங்கன்றதை நான் சொல்ல வரேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். What